தொடர்ந்து நம்ம மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட் தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா 24,000 ரூபாய் யாரெல்லாம் மகளிர் தொகை பெற்றுக் கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கு தரப்போவதாக அறிவிப்புகள் வந்திருக்குது. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல யாருக்கெல்லாம் வரும், யாரெல்லாம் இப்போதைக்கு வராது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படி நீங்க அதுக்கு அப்ளை பண்ணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். பொதுவா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 1,31,00,000 பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 2 வருஷத்துக்குள்ள நமக்கு வந்து கொண்டு இருக்குது. இந்த நேரத்துல இதுவரை என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாசம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்குன்னா ஒரு 12,000 ரூபாய் வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைனா கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுக்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல 5,000 ரூபாய் போட்டிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். சமீபத்துல போட்டிருந்தாங்க. அந்த 5,000 ரூபாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது 3 மாசத்துடைய மகளிர் உரிமை காசும் அதோடு சேர்ந்து ஒரு 2,000 ரூபாய் கோடை விடுமுறை காசுன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு 5,000 ரூபாய் போட்டிருந்தாங்க. அடுத்த 3 மாசத்துக்கு நமக்கு மகளிர் உரிமை தொகை வராது. அதுதான் இப்ப போட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி அமைத்தால் டிஎம்கே சொல்றாங்க நாங்க என்ன பண்ணுவோம் 2,000 ரூபாவாக இதை உயர்த்துறோங்கிறாங்க. 1,000 ரூபாவா இருந்தது 2,000 ரூபாக உயர்த்த போறாங்க. 2,000 ரூபாவா உயர்த்தினா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப 12 மாசத்துக்கு 1,000 ரூபான்னு போட்டோம்னா 12,000 ரூபாய் வருது. இதே 2,000 ரூபாய் உயர்த்தினாங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் வரும். அப்ப பொதுவா நம்ம 2 வருஷத்துல வாங்குற காசை ஒரு வருஷத்துலயே நம்ம என்ன பண்ணுவோம் மகளிர் உரிமை தொகையில வாங்கிடுவோம். அப்படி மாசத்துக்கு 2,000 ரூபாய் உயர்த்தப்படுது. இப்பயே உயர்த்தப்பட்டுருச்சான்னு கேட்டா இப்ப வந்திருந்த அந்த 5,000 ரூபாயில நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க 1,000 ரூபாய் தான் 2,000 ரூபாய் உயர்த்தி போட்டிருக்காங்க, அதனாலதான் நமக்கு 5,000 ரூபாய் வந்துச்சுன்னு நினைச்சாங்க. கிடையாது, அது போனஸ் காசு தான். இப்ப வந்திருக்கிறது உயர்த்தப்பட்ட காசு கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் ஆட்சி அமைத்தா உங்களுக்கு 2,000 ரூபாய் வரும் அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க. அது நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறத விட 2 மடங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப 2வது தடவை முகாம்லாம் நடத்தினாங்க பாருங்க. முதல் தடவை ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஒரு சிலரை செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லயே வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் அதுல விடுபட்டு போனவங்க மறுபடியும் முகாம் அமைக்கப்பட்டு அந்த முகாம்ல ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மை நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பேருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ரிஜெக்ட் ஆனதுக்கு வந்திருக்காது, அக்செப்ட் பண்ணவங்களுக்கு காசு வந்திருக்கும். அடுத்தது அந்த ஓட்டு போட்டு கொஞ்ச நாள்லயே ஒரு 6 மாச கேப்லயே இன்னொரு முகாம் போட்டிருந்தாங்க, 2வது முகாம். அந்த 2வது முகாம்லயும் பாத்தீங்கன்னா ஃபார்ம் கொடுத்தவங்கள செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்களே என்ன பண்ணியிருந்தாங்க இந்த தடவை இந்த டிசம்பர் மாசத்துல அவங்களுக்கும் காசு போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி யாருக்கெல்லாம் காசு போட ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா அது பழைய ஆட்களா இருந்தாலும் சரி இல்ல புதுசா இப்ப காசு வாங்கினவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த 24,000 ரூபாய் வந்துடும். எப்பன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஆட்சி அமைத்து அவங்க தந்துருவாங்க. ஆனா அதே சமயத்துல எனக்கு வரலையே, நான் எப்படி இப்ப அப்ளை பண்றது, ஏன்னா எனக்கு இப்ப வராட்டினாலும் அப்பவாது வரணும்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ நிறுத்திதான் வச்சிருக்காங்க. ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா அவங்க இந்த ஒரு வருஷத்துலயே 2 தடவை முகாம் போட்டு அப்ளிகேஷனை வாங்கிட்டாங்க. அதுல ரிஜெக்ட் ஆனவங்களும் மறுபடியும் ரீஅப்ளை கேக்குறீங்க. அது இல்லாம அப்பீல் பண்றது கேக்குறீங்க. அப்பீல்னா என்னன்னா மறுபடியும் மேல்முறையீடு செய்யறது. மேல்முறையீடு பாத்தீங்கன்னா யார் செய்யலாம்னா இந்த 2வது முகாம்ல வந்தவங்க செஞ்சுக்கலாம். அதாவது எனக்கு கொடுத்தேன் ஆனா வரல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணி வாங்கிக்கலாம். அது இல்லாம சுத்தமா நான் கொடுக்கவே இல்லை, சுத்தமாவே எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க புது ஃபார்மை கொடுக்கணும்னா இப்ப அதுக்கான வேலை நடக்கல. கண்டிப்பா அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நடத்தப்படும்னு சொல்றாங்க. அப்ப எலெக்ஷன் முடிகிற வரையும் அடுத்த 3 மாசத்துக்கு இப்ப நீங்க கேட்கக்கூடிய புதுசா போய் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய வேலை இல்லாம இருந்துட்டு இருக்குது. அத அப்புறமா போஸ்ட்பான் பண்ணிருக்கிறதுனால இந்த 3 மாசத்துக்கு நீங்க யாரும் புதுசா ஜாயின் பண்ண முடியாது, எந்த ஒரு பலனையும் அடைந்து கொள்ள முடியாது. அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகுதான் பொறுமையாக அவர்களை அறிவிப்பாங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மத்தபடி யாரெல்லாம் இப்ப வாங்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாம் இப்ப இந்த மாசம் 5,000 ரூபாய் காசும் வந்திருக்கும். இனி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆட்சி அமைத்தாங்கன்னா 2,000 ரூபாய் அப்படிங்கக்கூடிய கணக்குல வருஷத்துக்கு 24,000 ரூபாயும் பாத்தீங்கன்னா நமக்கு வரப்போகுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.